செய்தியாளர்களிடம் பேசிய பிறகு அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் கோட்டூர்புரம் சண்முகம் பேசியதாக அண்ணாமலை பரபரப்பு தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் மா சுப்பிரமணியம் மற்றும் கோட்டூர்புரம் சண்முகம் விசாரிக்கப்படாதது ஏன் என்றும் கேள்வி. டிசம்பர் 24ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் முதலில் வெளியே விடுவிக்கப்பட்டது ஏன் என அண்ணாமலை கேள்வி. பாலியல் வன்கொடுமை தொடர்பான முக்கிய ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என எந்த அடிப்படையில் பேசினீர்கள்? தக் லைஃப் படம் வெளியாகும் திரையரங்குகளில் பாதுகாப்பு கோரிய வழக்கில் நடிகர் கமலுக்கு கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதி நாகபிரசன்னா கேள்வி. கன்னட மொழியின் பாரம்பரியம் குறித்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்நாடக திரைப்பட சங்க தலைவருக்கு நடிகர் கமல்ஹாசன் கடிதம். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி முதலமைச்சர் ரங்கசாமி மரியாதை. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் மரியாதை. அயோத்தி ராமர் கோயிலில் உள்ள ராம் தர்பாரில் பிராண பிரதிஷ்டை விழா. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு. வண்ணமயமான விளக்குகளால் ஜொலிக்கும் அயோத்தி ராமர் கோயில் வளாகம். கோயில் வளாகத்தில் 14 சிலைகள் பிரதிஷ்டை செய்வதையொட்டி சிறப்பு ஏற்பாடு. பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நாளை மாலை அமைச்சரவை கூட்டம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு முதன்முறையாக சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். நீதிமன்றத்திற்கு சென்று விடுவோம் என்று பயந்து ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல். சென்னை அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு அந்த பில்லு கவர்னர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. உள்ளாட்சி அமைப்புகளில் அவருடைய பிரதிநிதித்துவம் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு அது எதிர்பார்த்ததோ, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது சட்டமன்ற தீர்மானத்தில் நிறைவேற்றி அதை அனுப்பிச்சிருக்கிறோம். அதை அனுப்பிச்சிருக்கிறாரு. ஒருவேளை நீதிமன்றத்துக்கு நாங்கள் போய்டுவோம் பயந்து அவர் அனுப்பிச்சிருக்கலாம். அவ்வளோ வேறு ஒன்று. கன்னியாகுமரியில் 2 சிறுவர்களை காப்பாற்றி நீரில் மூழ்கி உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி. உயிரிழந்த பீட்டர் ஜான்சனின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. சென்னை வண்ணாரப்பேட்டை அருகே ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறியதில் ஆட்டோ ஓட்டுநர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாமல் 4 ராட்வீலர் நாய்களை அழைத்து வந்ததால் விபரீதம். நான் வண்ணாரப்பேட்டையில் இருக்கேன். என்னோட சகலே தான் நாய் கடிச்சது. விலையுயர்ந்த நாய் ராபிடோ நாய் இருக்குது. அவர் ஆட்டோ சவாரி பண்ணும்போது சவாரி இறக்கி விட்டு வெயிட் பண்ணியிருக்காரு அடுத்த சவாரி பார்க்கறதுக்காக. பக்கத்தில் இருந்த நாய்ங்க வச்சு வாக்கிங் கூட்டு வந்திருக்காங்க. வாக்கிங் கூட்டும் அவர் கீழே இறங்கி பார்த்துருக்காரு நாய் எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு இருந்திருக்காரு. திடீர்னு அந்த நாய் அட்டாக் பண்ணியிருக்கு. கை, கால் எல்லா இடத்துலையும் கடிச்சிருக்கு. ரொம்ப அடிபட்டிருக்கு. டாக்டர் இப்போ தைலெலாம் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன டாக்டர் சொல்லுவாங்க என்னன்னு தெரியல. ஊசி போட சொல்லுவாங்க. ஒரு 6 ஊசி போட சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது. பேருந்து கட்டணம் உயர்வதாக வெளியாகும் செய்தி தவறானது. பேருந்து கட்டணம் உயராது என்பதால் தான் தனியார் பேருந்து சங்கத்தினர் நீதிமன்றம் சென்றுள்ளனர் என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதிகளில் உலா வந்த ஒற்றை கரடியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. வனத்துறையினர் உடனடியாக கரடியை கூண்டு வைத்து பிடிக்க கிராம மக்கள் கோரிக்கை. பெரியார் என்ற மாபெரும் போர் ஆயுதத்தை யாராலும் களங்கடிக்க முடியாது. கடவுள் முருகனை RSSல் சேர்க்க முயற்சி நடப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.